சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரங்களையும் சுக்கிரனின் ஆதிக்கத்தையும் உடைய துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 4, 5 கூடைய சனி இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார் அப்படியே 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இது நட்சத்திரப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் சுப விரய செலவுகள், புதிய வீடு நிலம் வாங்குறது, இது போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். 30/4/2025 30/3/2026 வரைக்கும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வது, வீட்டில் உள்ள வயதில் மூத்தவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்படுறது, கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்படுறது, காதல் திருமணம் செய்கிறது இல்லை காதல் திருமணத்தில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பும், உடன்பிறப்புகள்கிட்ட பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான அசுப பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 30/3/2026 முதல் 8/6/2027 வரைக்கும் சனி ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாகனங்களில் காரோ பைக்கோ அதில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் சிறப்பு. இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், 6ஆம் இடம், 3ஆம் இடம், இந்த இடங்களில் இருந்து அஸ்தமனமாகி உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்தமனம் அப்படி இல்லை வக்கரமாக இருந்தார்னா நான் இப்போ சொன்ன கெடுபலன்கள் எதுவும் நடக்காது. அதனால் பயப்பட வேண்டாம். ஒருவேளை 6ஆம் இடத்துல, அதாவது மீனத்தில் உத்திரட்ட நட்சத்திரத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரங்கமோ நடந்தால் இந்த பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்துக்கிறங்க. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோச்சாரப்படி உங்களுடைய ராசிக்கு ரிஷபம், கன்னி, தனுசு இந்த காலகட்டங்களில் செவ்வாய் வரக்கூடிய காலத்தில் எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/2025 30/4/2025 வரைக்கும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துறது நல்லது. ஒரு 2 மாதம், ஏன்னா இப்போ ராகு பயிற்சி மே மாதம் வந்துடும். இந்த இடப்பட்ட நாட்களில் இந்த மாதிரி முயற்சிகளை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு வீட்டில் உள்ள வயதில் மூத்தவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன்னா இப்போ முடிவு உங்களுடைய ராசிக்கு 6/12 5/11 போகிறது. அப்படிங்கிறப்ப போகும்போது ஏதாவது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துலேயும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது நடக்கும். அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. 30/4/2025 30/3/2026 வரைக்கும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் அரசு மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் வேலைக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இல்லை அரசியல் கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை கெடுக்க நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான சம்பவங்கள், அரசியலை விட்டு விலகிறது, இந்த மாதிரியான அசுப பலன்கள் கிடைக்கும். 30/3/2026 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் செய்கிறது, திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் அரசு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான சுப பலன்கள் கிடைக்கும். கோச்சாரப்படி உங்களுடைய 5ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் ராகு வர்றது சிறப்பு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சனியுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு அதை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் குரு இப்போ குரு பேச்சு உங்களுடைய ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. அதனால் ராகு கேது சனி இந்த கிரகங்கள்லேருந்து குருபானு உங்களை காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 29/3/2025 முதல்
30/4/2025 வரைக்கும் சனி பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் சரியாகல, இல்லை ஓரளவுக்கு தேறி வர்றோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு. குலதெய்வ கோயிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்க, நேர்த்திக்கடையும் குழந்தை பிறக்கணும்னு நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன், செய்ய முடியல, இப்போ குழந்தைக்கு 10 வயசு ஆச்சுன்னா அதை செய்ய முடியல அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு உண்டான நேர்த்திக்கடன் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த காலகட்டங்களில் நிறைவேற்றுவீங்க. இது மாதிரியான சுப விஷயங்கள் நடக்கும். 30/4/2025 30/3/2026 வரைக்கும் சனிவானது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். உங்களுடைய மதிப்பு உயரும், செல்வாக்கு உயரும். ஒரு 4 பேர் மத்தியில் வேறு மாதிரி முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகழ் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்திருக்கும். உடன்பிறப்புகள்ட்ட வந்து ஒற்றுமை இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் விலகிருந்தீங்க, உங்களுடைய உடன்பிறப்போட சண்டை போட்டு விலகிருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் ஒன்று கூடக்கூடிய அமைப்பில் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறக்கும், திருமணம் நடைபெறுதல், செய்கிற தொழில் எதுவாயினும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது பூரா உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும். 30/3/2026 8/6/2027 வரைக்கும் சனி பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் ஜோதிடத்தில் உங்களுக்கு வந்து அதிக ஆர்வம் வரும். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுதல், ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா செல்வது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பண்ண வைப்பார் இந்த குரு பகவான், உங்களுடைய நட்சத்திர அதிபதி. கோச்சாரப்படி மிதுனத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. குரு பயிற்சி முடிஞ்சக்கப்புறம் கூட போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி, அதாவது விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி குரு பகவான் வந்து கோச்சாரப்படி இப்போ மிதுனத்தில் இருக்கார். அதே மாதிரி உங்களோட பிறப்பு ஜாதகத்துலேயும் மிதுனத்தில் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பலன் 100% உங்களுக்கு கிடைக்கும், அது நடக்கும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா புதன் போய் உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ, துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உட்காந்து புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணுறது, புதுசாக புத்தகங்கள் எழுதுறது, புத்தகங்கள் வெளியிடுறது, கவிதை எழுதுறது, திரைத்துறை சம்மந்தமாக அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான மீடியாக்களில் பிரபலமாகிறது, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் துலாம் ராசியாக இருந்து மிதுனத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்க நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு அங்கே என்ன அபிஷேகம் முறையோ அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய குடும்ப நபர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.